இடம் பொருள் நேர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பத்தின எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் தான்ப்பா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, சூர்யா ஃபேன்ஸுக்குலாம் ஒரு அப்டேட்ப்பா. சூர்யாவோட அஞ்சான் படம் வந்து சரியா போல அப்படின்னாலும் அந்த படத்துக்கு ஒரு கல்ட் ஃபேன் இருக்காங்க அப்படிங்கிறத தவிர்க்கவே முடியாது. எனக்குமே அந்த படம் பர்சனலாக பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க. இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ரீரிலீஸ் வழக்கம் தானப்பா அப்படின்னா, ரீஎடிட் பண்ணி இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி லிங்குசாமியே வந்து சொல்லியிருக்காருப்பா. அஃபிஷியலாவே அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. இதுக்கு அடுத்ததா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோட் படத்தோட ஃபைனல் ஸ்கெடியூல் வந்து ஏப்ரல்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க ரஷ்யால அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபைனல் ஸ்கெடியூலே வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டக்குன்னு படத்தை முடிச்ச மாதிரி தெரியுது. ஸோ எப்படி இருக்க போகுது, படம் வந்து ஜூன்லயே ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதையுமே வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜோஸ்வா இமைப்போல் காக்க ஜோஸ்வா அப்படிங்கிற படம் வருண் இருக்காருல்ல, அவரோட ஆக்டிங்ல கௌதம் மேனன் டைரக்ஷன்ல இருந்து ரிலீஸ் ஆன ஜோஸ்வா படம் வந்து இப்ப ஓடிடியா வந்து அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்குது. யாரெல்லாம் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ தாராளமா இப்ப பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, பார்க்கிங் அப்படிங்கிற படம் ஹரிஷ் கல்யாணோட ஆக்டிங்ல இருந்து லாஸ்ட் டிசம்பர்ல ரிலீஸ் ஆச்சு அப்படின்லாம் இருக்கு. கோவிட்ல வந்து அவரோட படம் வந்து ஒன்று ரிலீஸ் ஆகுறது வந்து ஓடிடிக்கு போச்சுப்பா, ஓமன பண்ணிட்டு. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து நல்லா இருந்தது, டாக்லாம் நல்லா இருந்தது, ஆனா வந்து வெள்ளத்துல மாட்டிச்சு அப்படின்லாம் இருக்கு. இப்ப இந்த படத்தோட சீக்வல் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்காங்க. எஸ், பார்ட் 2 இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ரைட்டிங் ப்ராசஸ்ல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது அப்படிங்கிறத. இதுக்கப்புறமா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடைசியா ஒரு அப்டேட் பா. கொரோனா குமார் அப்படிங்கிற ஒரு படம் சிம்பு பண்ண வேண்டியதா இருந்தது. இந்த படத்துல இருந்து அவர் வெளியேறிட்டாரு அப்படின்லாம் இருக்க. இந்த படம் வந்து விஷ்ணு விஷாலுக்கு கைமாறி இருக்கு அப்படிங்கிறலாம் தெரியும். படத்தோட ஷூட் வந்து கூடிய சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா டேரக்டர் இருக்காருல்ல, கோகுல், அவரோட டைரக்ஷன்ல தான் இந்த படம் உருவா போகுது. அவரோட டைரக்ஷன்ல ரீசெண்டா சிங்கப்பூர் சலூன் படம்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது அப்படிலாம் இருக்கு. இப்ப இந்த படத்தோட அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. இந்த படத்துல வந்து அதித்தி சங்கர் வந்து ஃபீமேல் லீடா பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியும், கொரோனா குமார் அப்படிங்கிற பேரை மாத்தி வைப்ராஜா அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துக்கு பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. கொரோனா குமார்னு எதுக்கு பேர் வச்சாங்க அப்படின்னா, கொரோனாவால பாதிக்கப்பட்ட முதல் சென்னை வாசி. அவன் வந்து எப்படி வந்து அவனுக்கே தெரியாம எல்லாருக்கும் பரப்புறான் அந்த நோயை அப்படிங்கிறத கதை. அதே டைட்டில் நல்லா தான் இருந்திருக்கும். ஆனா வைப்ராஜா அப்படிங்கிற ஏன் பேர் மாத்துறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது இந்த வைப்ராஜா அப்படிங்கிறத. ஸோ இதெல்லாம் தான் இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா அப்டேட்ஸ். இதை தாண்டி கலெக்ஷனான அப்டேட்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதே மாதிரி நாளைக்கு வரப்போகுது அந்த வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதானே நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்.